हेलो फ्रेंड्स, मेरे बचपन के दिन இந்த லெசனோட கண்டினியூஷன் பார்க்கலாம். சாஹே ஃபூல் கே கட்டோரே மே அவங்க வந்து மகாத்மா காந்திக்கு அந்த வெள்ளி பாத்திரம் கொடுத்ததுனால சுபத்ரா குமாரி சௌஹான் என்ன சொன்னாங்கன்னா, எது இருந்தாலும் நீ பாயசம் செஞ்சுதான் ஆகணும், எனக்கு வந்து பித்தளோட பாத்திரத்தில் இல்லைன்னா சாஹே ஃபூல் கே கட்டோரைனா பூவோட கட்டோரையில் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஃபிர் பி முझे मन ही मन प्रसन्नता हो रही थी. இந்த கவியத்ரி போய்ட்டஸ் இந்த ரைட்டர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இருந்தாலும் எனக்கு மனசில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எதுக்குன்னா, कि पुरस्कार में मिला अपना कटोरा मैंने बापू को दे दिया. மகாத்மா காந்திக்கு அந்த வெள்ளி பாத்திரம் கொடுத்ததில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுபத்ராஜி छात्रावास छोड़कर चली गई. சுபத்ரா குமாரி சௌஹான் வந்து छात्रावास இந்த ஹாஸ்டல்லேருந்து போயிட்டாங்க. तब उनकी जगह एक मराठी लड़की ज़ेबुन्निसा हमारे कमरे में आकर रही. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அவங்க ரூமில் வந்து ஜெபுனிசாங்கிற ஒரு மராட்டி பொண்ணு வந்துட்டா. वह कोल्हापुर से आई थी. ज़ेबुन मेरा बहुत सा काम कर देती थी. அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அந்த பொண்ணு. वह मेरी डेस्क साफ़ कर देती थी. டெஸ்க்கு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா. किताबें ठीक से रखा देती थी. बुक्स एல்லாம் करेक्टा वச்சுட்டிருந்தா. और इस तरह मुझे कविता के लिए कुछ और अवकाश मिला जाता था. இதனால் அவங்களுக்கு வந்து கவிதை எழுதுறதுக்கு ரொம்ப டைம் கிடைச்சிருந்தது. ज़ेबुन मराठी शब्दों से मिलती जुलती हिंदी बोलती थी. ज़ेबुन வந்து மராठी ஸ்லாங்கில் மராठी வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஹிந்தி பேசிட்டு இருந்தா. मैं भी उससे कुछ मराठी सीखने लगी थी. நானும் கொஞ்சம் மராட்டி கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். वहाँ एक उस्तानी जी थी. जीनत बेगम और उस्तानी பொண்ணு இருந்தா. ज़ेबुन जब इकड़े तिकड़े या लोकर जैसे मराठी शब्दों को मिलाकर कुछ कहती तो उस्तानी जी से ठोके बिना न रह जाता था. அவங்க வந்து அந்த மராட்டி பொண்ணு மராட்டி யூஸ் பண்ணுறது இக்கடே திக்கடே அப்படிங்கிற மராட்டி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்துட்டு அந்த உஸ்தானி பொண்ணுக்கு பிடிக்கல. அவங்க எப்பொழுதும் திட்டிகிட்டு இருந்தாங்க. வாஹ் தேசி கவ்வானா இந்த கிராமத்துலேருந்து வந்த ஒரு கவ்வா அப்படின்னு சொல்லி அந்த க்ரோ காக்கா அப்படின்னு சொல்லிட்டா. மராठी போலி அப்படின்னு சொல்லிட்டா. ज़ेबुन कहती थी नहीं उस्तानी जी. அப்போ அந்த ज़ेबुन அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருந்தா, नहीं उस्तानी जी यह मराठी कौवा मराठी ही बोलता है. இந்த मराठी काका मराठी दा पेसू. ज़ेबुन मराठी महिलाओं की तरह किनारीदार साड़ी और वैसा ही ब्लाउज़ पहनती थी. அந்த மராட்டி ஆளுக மாதிரி தான் அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தா. कहती थी हम मराठी हूँ तो मराठी बोलेंगे. என்ன சொல்லிட்டு இருந்தது, हम मराठी हूँ तो मराठी बोलेंगे அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி பேசு. उस समय यह देखा मैंने कि सांप्रदायिकता नहीं थी. அங்கே வந்து எந்த விதமான சாம்பிரதாயிகத்தா இருக்கல. அந்த காஸ்டோட இது எந்த மாதிரி பிரச்சனையும் அங்கே இல்லாமல் இருந்தது. जो अवध की लड़कियाँ थी वे आपस में अवधी बोलती थी. अवध அப்படிங்கிறது இந்த உத்தரப்பிரதேஷில் இருக்கிற ஒரு பழைய இடம். அங்கேருந்து வந்த பொண்ணுங்கெல்லாம் அவங்களோட லாங்குவேஜ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. बुंदेलखंड की अवधी बोलती थी. बुंदेलखंड की आती थी वे बुंदेल में ही बोलती थी. बुंदेलखंडங்கிறது உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷில் இருக்கிற ஒரு இடம். அங்கேருந்து வந்த பொண்ணுங்களெல்லாம் அவங்க லாங்குவேஜ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. कोई अंतर नहीं था. எந்த விதமான अंतरமும் இல்லாமல் இருந்துருச்சு. और हम पढ़ते हिंदी थे. इतने வேறு லாங்குவேஜ் இருக்கிற ஆளுக வந்தாலும் எல்லாரும் ஹிந்தி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. उर्दू भी हमको पढ़ाई जाती थी. उर्दू அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. परंतु आपस में हम अपनी भाषा में ही बोलती थी. இப்போ அவங்களுக்கு नடுவில் எல்லாம் அவங்கவுங்க லாங்குவேஜில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. यह बहुत बड़ी बात थी. இது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. हम एक मेस में खाते थे. எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரே ஒரு மெஸ்ஸில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. एक प्रार्थना में खड़े होते थे. எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே பிரார்த்தனா ஒரே பூஜை எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. कोई विवाद नहीं होता था. எந்த பிரச்சனையும் அங்கே இருக்கலை. मैं जब विद्यापीठ आई तब तक मेरे बचपन का वही क्रम
चला जो आज तक चलता आ रहा है அவங்க வந்து எப்போ வித்யாபீட்டுக்கு வந்தாங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரே மாதிரி தான், அதே மாதிரி தான் கல்ச்சர், அதே மாதிரி தான் டிசிப்ளின் எல்லாமே அங்கே படித்தது தான் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. कभी कभी बचपन के संस्कार ऐसे होते हैं कि हम बड़े हो जाते हैं तब तक चलते हैं. சம்டைம் என்ன இருக்குன்னா, நமக்கு சின்னதாக நம்ம குழந்தையில் இருக்கும்போதே நம்ம யங்கேஜில் தான் என்ன சம்ஸ்காரம்னா கல்ச்சர் என்ன படிச்சிருக்கிறோமோ அதே தான் நம்ம லைஃப்பில் எப்போது நம்ம கூட வந்துட்டே தான் இருக்கும். बचपन का एक और भी संस्कार था कि हम जहाँ रहते थे वहाँ जवारे के नवाब रहते थे. बचपन का एक और भी संस्कार था. அவங்களோட கல்ச்சரை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா कि हम जहाँ रहते थे, அவங்க எங்கே இருந்தாங்களோ वहाँ ஜவாரேக்கே நவாபுங்கிறது கிங் மாதிரி தான், அந்த ஏரியாவோட ஹெட்டாக இருந்தாங்க. ஹெட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் நவாபுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உன்கி நவாபி சீன் கை थी. ஆனால் அந்த நவாபி அவங்களுக்கு இருக்கல, அந்த ஹெட்டுங்கிற அந்த ஒரு இது பொசிஷனில் அவங்க இல்லை. அப்போது वे बेचारे एक बंगले में रहते थे. அவங்க வந்து ஒரு பங்களாவில் இருந்தாங்க. उसी காம்பவுண்ட் में हम लोग रहते थे. இவங்களும் அந்த அதே சேம் மகாதேவி வர்மாவும் அவங்க ஃபேமிலியும் அதே காம்பவுண்டில் இருந்தாங்க. பேகம் சாஹிபா कहती थी, அந்த நவாபோட வைஃப் பேகம் சாஹிபா कहती थी हमको தாயி कहो, என்னை வந்து தாயி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. हम लोग उनको தாயி சாஹிபா कहते थे. அவங்க வந்து அவங்கள வந்து தாயி சாஹிபா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. उनके बच्चे हमारी माँ को चची जान कहते थे. அவங்க குழந்தைங்க வந்து இந்த மகாதேவி வர்மாவுடைய அம்மாவை சச்சி ஜான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. हमारे जन्मदिन वहाँ मनाए जाते थे. இந்த மகாதேவி வர்மாவோட பர்த்டே வந்து நவாபோட வீட்டில் தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. उनके जन्मदिन हमारे यहाँ मनाए जाते थे. நவாபோட குழந்தைகளோட பர்த்டே வந்து மகாதேவி வர்மாவோட வீட்டில் தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. उनका एक लड़का था. அவங்களுக்கு அந்த நவாபுக்கு ஒரு பையன் இருந்தா. उनको राखी बांधने के लिए वे कहती थी. அவங்க அம்மா வந்து அந்த நவாபோட வைஃப் எப்போவுமே அந்த பையனுக்கு வந்து ராखी கட்டுறதுக்காக இந்த மகாதேவி வர்மா கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. बहनों को राखी बांधनी चाहिए. சிஸ்டர்ஸுக்கு வந்து ராखी வந்து அவங்களுக்கு பிரதர்ஸுக்கு கட்டணும் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. राखी के दिन सवेरे से उसको पानी भी नहीं देती थी. அந்த பையனுக்கு வந்து ராखी பண்டிகை நாள் எந்த சாப்பாடும் கொடுக்காம தான் வச்சுட்டு இருப்பாங்க. எப்போனா அந்த ராखी கட்டுற வரைக்கும். कहती थी राखी के दिन बहनें राखी बांध जाएं तब तक भाई को निराहार रहना चाहिए. அவங்க சொல்கிறாங்கன்னா சிஸ்டர் வந்து பிரதருக்கு வந்து ராखी கட்டுற வரைக்கும் அந்த பிரதர் வந்து சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார் பார் कहलाती थी भाई भूखा बैठा है. அப்பப்போ அவங்கள ஞாபகப்படுத்திட்டு இருந்தாங்க, भाई भूखा बैठा है, பிரதர் வந்து சாப்பிடாம இருக்கிறா, பசியோடு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. राखी बंधवाने के लिए राखी கட்டிக்கிறதுக்காக அந்த பையன் வந்து இதுவரை சாப்பிடல எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. फिर हम लोग जाते थे. அதுக்கப்புறம் அவங்க அங்கே போயிடுவாங்க. हमको लहरिये या कुछ मिलते थे. हमको लहरिये या कुछ मिलते थे. அவங்களுக்கு ப்ரெசன்டேஷனும் கிடச்சிட்டு இருந்தது. इसी तरह मुहर्रम में हरे कपड़े उनके बनते थे तो हमारे भी बनते थे. அந்த முஹர்ரம் டைமில் வந்து அந்த நவாப் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ட்ரெஸ் எடுப்பாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. फिर एक हमारा छोटा भाई हुआ था. அதுக்கப்புறம் மகாதேவி வர்மாக்கு ஒரு சின்ன பிரதர் இருந்தாங்க. तो ताई साहिबा ने पिताजी से कहा. அந்த நவாபோட வைஃப் வந்து மகாதேவி வர்மாவோட அப்பா கிட்ட சொன்னாங்க, देवर साहब से कहो वो मेरा नेक ठीक करके रखे, मैं शाम को आऊँगी. देवर साहब से हस्बैंडोडे ब्रदर अंत देवर சொல்லுவோம். देवर साहब से कहो वो मेरा नेगना அவங்களோட வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் கரெக்டாக வைக்கிறதுக்கு நான் அப்புறமேல் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. मैं शाम को
ஆவுங்கி, நான் வந்து ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வே கப்படே வப்படே லேக்கர் ஆயி, அதுக்கப்புறம் அவங்க துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஹமாரி மாக்கோ வஹ துல்ஹன் கஹதி தி, அவங்க மகாதேவி வர்மாவுடைய அம்மாவுக்கு அந்த நவாபோட ஒய்ஃபு துல்ஹன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. कहने लगी, दुल्हन जिसके ताई चाची नहीं होती है वो अपनी माँ के कपड़े पहनते हैं. யாருக்கு வந்து தாய் அக்கா சித்தி அந்த மாதிரி இல்லையோ அவங்களெல்லாம் வந்து அவங்க அம்மாவோட ட்ரெஸ் தான் இந்த பண்டிகைக்கு போடுவாங்க. नहीं तो 6 महीने तक चाची ताई पहनाती है और चाची ताई 6 महीने तक चाची ताई पहनाती है. அவங்க தான் ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க. मैं हम इस बच्चे के लिए कपड़े लाई हूँ. அந்த பிரதருக்கு, அந்த மகாதேவி வர்மாவோட பிரதரு குழந்தையா இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்காக இந்த நவாபோட ஒய்ஃபு கப்படே लाई हूँ அப்படின்னா துணியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. यह बड़ा सुंदर है, இது ரொம்ப அழகாக இருக்குது. मैं अपनी तरफ से इसका नाम मनमोहन ரக்தி ஹூ. அதுக்கப்புறம் அவங்க அந்த நவாபோட ஒய்ஃப் தான் அந்த மகாதேவி வர்மாவோட பிரதருக்கு பேர் வச்சுட்டாங்க மன்மோகன் அப்படின்னு சொல்லிட்டு. वही प्रोफेसर मनमोहन वर्मा आगे चलकर जम्मू यूनिवर्सिटी के वाइस चांसलर रहे. அதுக்கப்புறம் அந்த குழந்தை தான் பெருசாகிட்டு ப்ரொஃபஸர் மன்மோகன் வர்மா அவங்க வந்து ஜம்மு யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோரக்பூர் यूनिवर्सिटी भी रहे. कहने का तात्पर्य यह है कि मेरे छोटे भाई का नाम वही चला जो ताई साहिबा ने दिया. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அவங்க அந்த நவாபோட ஒய்ஃப் என்ன பேர் வச்சாங்களோ மன்மோகன், அதுதான் அவங்களோட லைஃப்பில் அதே பேர் தான் அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. உன்கே யஹா பி ஹிந்தி चलती थी, उनके यहाँ भी हिंदी चलती थी. அவங்களும் ஹிந்தி பேசிகிட்டு இருந்தாங்க. உருது भी चलती थी, உருதுவும் பேசிகிட்டு இருந்தாங்க. யோं अपने घर में वे अवधी बोलते थे. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து அவதி லாங்குவேஜும் பேசிகிட்டு இருந்தாங்க. வாतावरण ऐसा था उस समय कि हम लोग बहुत निकट थे. அவங்கெல்லாம் ஒரே எந்த விதமான பார்சாலிட்டியும் இல்லாமல், காஸ்ட் அப்படிங்கிற பேரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க எல்லாம் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. आज की स्थिति देखकर लगता है जैसे वह सपना ही था. இப்போத்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது அவங்க மகாதேவி வர்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து சப்னா வந்து ட்ரீமாக தான் இருந்தது. ஆஜ் ஓ சப்னா खो गया. இன்னைக்கு அந்த ட்ரீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ அப்படி கிடையாது, எல்லோரும் ஒன்றா வாழ்கிறதில்லை. शायद वह सपना सत्य हो जाता तो भारत की कथा कुछ और होती. அதே மாதிரி தான் எல்லோரும் ஒன்றா எந்த காஸ்ட்டோட பிரச்சனையும் இல்லாமல் இருந்து ஹிந்து முஸ்லீம்ஸ் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தால் இந்தியாவோட கதையே வேறையாக இருந்தது. இந்த மாதிரி டெரரிசம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லோரும் ஒன்றா இருந்திருப்போம் அப்படின்னு மகாதேவி வர்மா சொல்கிறாங்க. தேங்க்யூ.